இந்த வீடியோ நல்லா பாருங்க. இது வந்து ஒரு கோவில் மாதிரி இருக்குது. இதில சாமி வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காரு. செவுத்துலலாம் பயங்கர ஆக்ரோஷமா ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு. திடீர்னு உள்ள போயிட்டாரு. இப்போ வெளிய வந்துட்டு பயங்கரமா சாமி ஆடுவாரு பாருங்க. இப்போ இந்த சாமி கையில வச்சிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, தீப ஆராதனை காட்டுறது. இப்போ எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேஷம் போட்டிருக்கிறவர் வந்து பிரம்மசக்தி அம்மனுக்கு வேஷம் போட்டிருக்காரு. இந்த கோவிலும் வந்து பிரம்மசக்தி அம்மனோட கோவில் தான். ஆனா, இந்த கோவில்ல வந்து ஒரு 12 வருஷமா குடும்ப சண்டை காரணமா பூஜையே நடத்தாம கோவில பூட்டியே போட்டுட்டாங்க. அதனால நம்ம தசரா அப்போ தண்டபத்தை சேர்ந்த இந்த பிரம்மசக்தி அம்மன் வேஷம் போட்டிருக்கிறவரு இந்த கோவில பார்த்தோன்னே பயங்கரமா சாமி ஆடி உள்ள போய் பூஜைலாம் பண்றாரு. குடும்பத்தில என்ன பிரச்சனை வந்தாலும் கோவிலுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதை கரெக்ட்டா குடுத்துறணும். இந்த மாதிரிலாம் பூட்டி போட்டோம் அப்படின்னா குடும்பத்தில மேலும் மேலும் பிரச்சனை தான் வரும். இந்த கோவில்ல எத்தனையோ டைம் ஒழுங்கா பூஜை பண்ண சொல்லியும் பண்ணாம இருந்திருக்கிறாங்க. அதனால சாமி ஆடியே பூஜை பண்ணி ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவில்ல பூஜை இப்போ நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல.